العالمين الرحمن الرحيم مالك يوم الدين الصلاة والسلام على رسول الله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீதும் அவர்களை பின்தொடர்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மதிப்புக்குரிய ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களின் பலத்தை, முஃமின்களுடைய சக்தியை அல்லாஹ்வை ஈமான் கொள்வதிலிருந்து ஆரம்பிக்கின்றான். எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் சக்தி மிக்கவர்களாக இருக்கிறார்கள். முஃமினுடைய பலம் என்பது அல்லாஹ்வை ஈமான் கொள்வதன் மூலமும் அவனுடைய வழிகாட்டலான குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதன் மூலமும் இஸ்லாமிய சகோதரர்களோடு நல்ல முறையிலே இருப்பதில்தான் முஸ்லிம்களுடைய பலம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எவருடைய உள்ளம் அல்லாஹு தஆலாவோடு பின்னி பிணைந்திருக்கிறதோ அவருக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது வழி தவற மாட்டார், அல்லது சந்தோஷம் வருகின்ற பொழுது பெருமை அடிக்க மாட்டார். எவருடைய உள்ளம் அல்லாஹு தஆலாவுடைய ஈமானை விட்டும் தூரமாக இருக்கிறதோ இப்படி கஷ்டங்கள் வருகின்ற சந்தர்ப்பங்களிலே தடுமாறுகின்ற ஒரு நிலை அவருக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் நல்ல அமல்களை செய்வார்கள், இதன் மூலமாக யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம், இந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். இந்த நேர்வழி கிடைக்கப்பட்டதன் பின்னால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூனத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். எனவே யாருடைய ஈமான் அல்லாஹு தஆலாவோடு தொடர்பட்டிருக்கிறதோ அவரை அல்லாஹு தஆலா பலப்படுத்துவான். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், முஃமினுடைய விடயங்கள் அனைத்துமே ஆச்சரியத்துக்குரியவை, வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, இந்த ஆச்சரியம் மூமின்களை தவிர வேறு யாருக்கும் இருக்க மாட்டாது. மூமினுக்கு மாத்திரம்தான் இந்த செயற்பாடுகள் மூமினுடைய செயற்பாடுகள் மாத்திரம்தான் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கும். இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரன் லஹ், அவனுக்கு ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயம் நடந்தால் அவன் அதற்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வான், பெருமை அடிக்க மாட்டான். வைன் அஸாபத்துஹு தர்ரா ஸபர ஃபகான கைரன் லஹ், அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்தால் அவன் அதற்காக வேண்டி பொறுமை காத்து அல்லாஹு தஆலாவிடம் உதவி தேடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின், பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு முஃமின், பலமிக்க முஃமின், அவன் அல்லாஹு தஆலாவுடன் இருக்கின்ற ஈமானிலே உறுதியாக இருப்பான். அவர்களோடு இருக்கின்ற சகோதரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வான், அதிலே உறுதியாக இருப்பான். எனவே இஸ்லாம் இந்த முஃமினுடைய பலத்தை எதிலே இருக்கிறது என்பதை, முஸ்லிம்களுடைய பலம், முஃமினுடைய பலம் எதில் இருக்கிறது என்பதை அழகாக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், முஃமின்கள் ஒருவருக்கொருவர் உறவினர்கள், ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள். யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி, முஃமின்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை கொண்டு ஏவிக் கொள்வார்கள், தீமையை கொண்டு தடுத்துக் கொள்வார்கள்.
வயுகீமூன ஸலா அந்த முஃமின்கள் தொழுது கொள்வார்கள், வயுத்தூன ஸக்கா அந்த முஃமின்கள் ஸகாத்தையும் கொடுப்பார்கள், வயுதீஊன அல்லாஹ வ ரசூலா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவார்கள், உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹு இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். இந்த மேலே சொல்லி காட்டப்பட்ட பண்புடையவர்களுடைய முஃமின்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டுவான் என்பதாக இங்கே அழகான முறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே முஃமின்களுடைய பலம், முஃமின்களுடைய சக்தி அவர்களுக்கு இடையிலே ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா இங்கே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், முஃமின் என்கின்றவன் இன்னொரு முஃமினுக்கு சகோதரன், லா யظلمு அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், வலா யக்துலுஹு அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் பலம் எதிலே இருக்கிறது என்றால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வதில் தான் இருக்கிறது. எதில் நாங்கள் உதவி செய்து கொள்ள வேண்டும்? இஸ்லாத்திற்கு மாறு செய்கின்ற விடயங்களில் அல்ல, இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கின்ற விடயங்களில் அல்ல. இஸ்லாம் எதில் கட்டியெழுப்பப்படுமோ அந்த விடயங்களிலே முஃமின்கள் ஒருத்தருக்கு ஒருவர் உதவியாக இருப்பார்கள். ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா நபியே, உங்களை முஃமின்களுடைய உதவியின் மூலம் அல்லாஹு தஆலா உங்களை உறுதிப்படுத்தினான். அல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். உங்களுடைய உள்ளத்துக்கு மத்தியிலே அன்பை அல்லாஹு தஆலா உருவாக்கினான். அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஃமின்களே, நீங்கள் முஃமின்களாக இருக்கின்ற நிலையில் தான் மரணிக்க வேண்டும், அது இல்லாத நிலையை நீங்கள் மரணித்து விட வேண்டாம். வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய குர்ஆனை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற நிஅமத்துக்களை நீங்கள் ஞாபகம் கூறுங்கள். இன் குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் விரோதியாக குரோதத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றான், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குரோதம் உடையவர்களாக விரோதிகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்துக்கு மத்தியிலே அன்பை உருவாக்கினான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இக்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நாரி ஃபஅன்கதகும் மின்ஹா. நீங்கள் நரக விளிம்பிலே இருந்தீர்கள், அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து உங்களது உள்ளத்துக்கு மத்தியிலே அன்பை போட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். எனவே வேண்டப்பட்ட விடயம் என்னவென்றால் அல்லாஹ் தஆலாவின் மீது இருக்கின்ற ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான் உறுதியாக இருக்கின்ற நிலை இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளத்துக்கு மத்தியிலே அன்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தி இதன் மூலமாக இஸ்லாம் வளர்வதற்கு ஒரு முக்கியமான காரணியாக அமைத்து வைப்பான். அதே போன்று இஸ்லாமிய சகோதரர்களே, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி என்பது அல்லாஹ்வை தக்வா செய்வதிலும் நன்மையான விடயங்களில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான செயற்பாடுகளுக்கு பாவமான காரியங்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் உதவி செய்யக்கூடாது. உங்களில் ஒரு சமுதாயம் நன்மையின்பால் ஏவுகின்ற நன்மையின்பால் அழைக்கின்ற சமுதாயமாக இருக்கட்டும். வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவுகின்ற தீங்கை விட்டு தடுக்கின்ற ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கட்டும், ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எந்த ஒரு சமுதாயத்தில் இவ்வாறான ஒரு கூட்டம் இருக்கிறதோ அந்த சமுதாயம் தான் வெற்றி பெற்ற சமுதாயம் என்பதையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிகளாக குரோதிகளாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது பலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, எங்களது அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித். முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவருடைய அன்பை பொறுத்தவரையிலே, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கின்ற தன்மையை பொறுத்தவரையிலே, இரக்கத்தை பொறுத்தவரையிலே கமஸலில் ஜஸதில் வாஹித், ஒரு உடலை போன்று யஷ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸதி பிஷ்ஷஹவி வல் ஹும்மா.
அவர்கள் ஒரு உடலை போன்று ஒரு உடலிலே ஒரு உறுப்பிலே ஒரு காயம் வந்தால் ஏனைய உடல் உறுப்புகள் அதற்காக வேண்டி சஞ்சலப்படுகின்றன, கஷ்டப்படுகின்றன. அதே போன்றுதான் இந்த முஸ்லிம்களும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது அல்லது ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அவன் வழிகட்டு செல்கின்றான் அல்லது அல்லாஹ்வும் தூதருக்கு மாற்றமான சிறுக்கான விடயங்களில் ஈடுபடுகின்றான் என்று நாங்கள் காணுகின்ற பொழுது நாங்கள் அதனை வைத்து சந்தோஷப்பட மாட்டோம், கவலைப்படுவோம். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா வாக்களித்து சுவனத்தை விட்டு தூரமாகின்றானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலை விட்டு தூரமாகின்றானே, இவனுக்கு நேர்வழி கிடைக்க மாட்டாதா என்ற ஒரு கவலை எங்களுக்கு வர வேண்டும். இப்படி வந்தால்தான் நாங்கள் உண்மையான மூமின்களாக வாழுகிறோம் என்பதற்கு அர்த்தம். அதே போன்று அருமைக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லுகின்ற பொழுது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வில் எனது உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லன் ததுகுலுல் ஜன்ன ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்கின்ற வரைக்கும் சுவனத்தில் நுழைய மாட்டீர்கள். வலன் துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் ஒருத்தருக்கொருத்தர் அன்பு பாராட்டுகின்ற வரைக்கும், ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக இருக்கின்ற வரைக்கும் நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள். அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன், உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் கற்றுத்தரட்டுமா? இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், நீங்கள் அந்த விடயத்தை கடைபிடித்தால் நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாளிகளாக நண்பர்களாக மாறிவிடுவீர்கள். அஃஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் முஃமினுடைய பலத்தை பலவிதமாக சொல்லி காட்டுகின்றது. குர்ஆனை பின்பற்றுவதிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை பின்பற்றுவதிலே, முஸ்லிம்களோடு நாங்கள் நல்ல முறையில் ஒன்றாக நடப்பதிலே, நல்ல விடயங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதிலே, ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக இருப்பதிலே முஸ்லிமுடைய பலம் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மேலே சொல்லி காட்டப்பட்ட இந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றாத வரையிலே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை எங்களால் உருவாக்க முடியாது. அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாங்கள் மாற்றி அமைக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய உரிமைகள் விடயத்திலே இஸ்லாத்தை சொல்லுகின்ற பொழுது, இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது இதிலே 3 விதமாக இமாம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அதிலே முதலாவது விடயம் என்னவென்றால் அல் ஈசார். அல் ஈசார் என்று சொன்னால், எங்களுக்கு தேவை இருக்கின்ற பொழுது எங்களது தேவையும் விடவும் அடுத்தவருடைய தேவையை நாங்கள் முற்படுத்தி கொடை வள்ளல்களாக மக்களை பார்க்கின்றவர்களாக இருந்தோம் என்றால் அது முதல் தரம். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன தபவ்வஉ உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், மக்காவிலிருந்து முஹாஜிரீன்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது இங்கே இருந்த சஹாபாக்கள் எந்த ஒரு குரோதமும் இல்லாமல், மனதிலே ஒரு கஷ்டமும் படாமல், ஏனென்றால் உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹு தஆலா வெளிப்படையாக நன்மை செய்யலாம், ஆனால் உள்ளத்திலேயோ சிக்கல்கள் இருக்கலாம், அல்லது மக்களுக்கு பயந்து கூட தர்மம் செய்யலாம், அல்லது சதகாக்கள் கொடுக்கலாம். ஆனால் சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களுடைய செயல்களை பார்த்து படைத்த ரப்பு சொல்லுகின்றான், வல்லதீன தபவ்வஉ உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரீன்களுக்கு அவர்கள் எந்தவித குரோதமும் இல்லாமல், உள்ளத்திலே எந்த ஒரு கபடமும் இல்லாமல் தங்களது சொத்துக்களை கொடுத்தார்களே, அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான். யார் கஞ்சத்தனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே முதலாவது பலம் என்னவென்றால் அல் ஈசார். நாங்கள் எங்களை விட எங்களுக்கு தேவையாக இருக்கின்ற பொழுது, தேவை இல்லாமல் இல்லை, எங்களுக்கு தேவையாக இருக்கின்ற பொழுது எங்களது தேவையை மிஞ்சி நாங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்றால் நாங்கள் முதல் தரத்தில் இருக்கிறோம். இரண்டாவது தரம் தான் நடுநிலைமையான தரம். நாங்கள் விரும்புவதை ஏனைய முஸ்லிம் சகோதரர்களுக்கும் நாங்கள் விரும்பினால் அது நடுத்தரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தான் விரும்புவதை தனது முஸ்லிம் சகோதரருக்கும் விரும்புகின்ற வரையில் அவன் முஃமினாக மாட்டான். சின்ன வார்த்தை அல்ல அருமைக்குரிய சகோதரர்களே. நாங்கள் எதனை விரும்புகின்றோமோ, நாங்கள் நன்றாக இருக்க விரும்புகின்றோமா, சந்தோஷமாக இருக்க விரும்புகின்றோமா,
நேர்வழியில் இருக்க விரும்புகின்றோமா? இதே நேர்வழியை நாங்கள் எங்களது சகோதரனுக்கும் நாங்கள் விரும்பாத வரையிலே அல்லாஹு தஆலாவுடைய ஈமான் கொண்ட மக்களாக நாங்கள் மாறமாட்டோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி தரம்தான் நாங்கள் அடுத்த மக்களுக்கு அநியாயம் செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த மக்களுக்கு அநியாயம் செய்யாமல் குறைந்தது ஆக கடைசியாக நீங்கள் ஈசார் என்று பண்பிலும் இருக்க முடியாது என்று சொன்னால், நடுத்தரத்தில் உள்ள பண்பிலும் இருக்க முடியாது என்று சொன்னால், கடைசி தரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டிய போன்று கடைசி தரமாக அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருப்போமாக. இவ்வாறு இருந்தால் கூட நிச்சயமா அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். வஅன்த குஃப ஷர்ரக அலன் நாசி, நீங்கள் மனிதர்களுக்கு அநியாயம் செய்வதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் فإن ذلك صدقة منك على نفسك, இது உங்களுக்கும் உங்களது ஆத்மாவுக்கும் ஒரு சதக்காவாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லி காட்டிய பலங்களிலே இஸ்லாமிய சமுதாயத்தை எந்த அளவுக்கு பலப்படுத்த விரும்புகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த பண்புகள் இருக்குமாக இருந்தால் அவன் ஒரு பலம் பொருந்திய ஒரு முஸ்லிமாக, பலம் பொருந்திய ஒரு அல்லாஹ்வை நம்பியவனாக கருதப்படுவான். இதிலே மிக முக்கியமான ஒன்றுதான், நீங்கள் உங்களது சகோதரருக்கு உதவி செய்ய விரும்புகிறீர்களா? அவர்கள் வழிகட்டி போகின்ற பொழுது, ரசூலுல்லாஹ்வுக்கும் பித்அத்துக்கள் செய்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹ்வுக்கும் மாற்றமாக நடக்கின்ற பொழுது அவர்களோடு நீங்கள் ஒத்துப்போக வேண்டாம். அவர்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்துங்கள். அல்லாஹு தஆலா காட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய தெளிவான அக்கீதாவை அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். நீங்கள் இப்படி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்றால் உண்மையாக நீங்கள் அவர்களை விரும்புகின்றீர்கள். இல்லை, அவர்கள் செய்வது போன்று செய்யட்டும், எனக்கு எதற்கு பிரச்சனை என்று வாழவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் உண்மையாக அவர்களை விரும்பவில்லை. எனவே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற அந்த முஃமினுடைய பண்புகளிலிருந்து நாங்கள் வெளியேறுகின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அல்லாஹு தஆலா சம்பந்தமாக தெளிவுபடுத்துகின்ற பொழுது, வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் இருந்து அவர்கள் செய்த துஆவை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு யாரெல்லாம் நல்ல முறையிலே வாழ்ந்து விட்டு சென்றார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே, அவர்களுக்கு நேர்வழி காட்டு ரஹ்மானே என்று சஹாபாக்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலா எங்கே சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, நாங்கள் மாத்திரம் நேர்வழியில் இருக்காமல், நாங்கள் மாத்திரம் தெளிவான இஸ்லாத்தை கற்றுக்கொண்டிருக்காமல், எங்களை சூழ இருக்கின்ற எங்களது குடும்ப உறவினர்களுக்கும் அதே போன்று எங்களது நண்பர்களுக்கும் இஸ்லாம் போய் சேர வேண்டும், அல்லாஹு தஆலாவுடைய தெளிவான மார்க்கம் போய் சேர வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் சுருக்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த பண்பு, உயர்ந்த எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. அது பொருளாக இருக்கலாம், உயிரிலாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். யாரும் நாங்கள் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, அடுத்தவர்களை நாங்கள் இழிவாக பார்க்க கூடாது. எல்லோரையும் அல்லாஹு தஆலா தான் படைத்தான். எனவே அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் எப்படிப்பட்ட அந்தஸ்துகளோடு வாழுவதற்கு கலாக்கதிலே தீர்மானித்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட அந்தஸ்துகளில் தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ வைப்பான். எனவே ஒருவர் நாங்கள் இழிவாக பார்க்காமல் நல்ல முறையிலே எல்லோரையும் ஒரே அந்தஸ்திலே பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் அகீதாவிலே சலஃபு சாலிஹீன்களோட அகீதாவிலே, சஹாபாக்குடைய அகீதாவிலே ஒன்றுபட வேண்டும். ஏனைய எந்த விடயத்தில் ஒன்றுபட்டு, எல்லா விடயங்களிலும் ஒன்றுபட்டு இந்த அகீதாவிலே நாங்கள் புலவுபடுவோமாக இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்ற கூட்டம் அல்ல. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் தூய அகீதாவை விட்டும் தூய கொள்கையை விட்டும் வெளியே இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் தெளிவான பாதையை காட்டுவது எங்கள் மீது கடமை. இது முஃமினுடைய பலத்தை சுட்டி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யாராவது ஒருவர் ஒரு சிறிய அளவு அணுவளவேனும் நன்மை செய்தாலும் கூட அந்த நன்மையை அவர் கண்டுகொள்வார். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின்
ஷர்ரன் யரா, யார் ஒரு அணுவளவேனும் தீமை செய்தாலும் அதனையும் அவர் கண்டுகொள்வார் அந்த மறுமை நாளிலே. எனவே இஸ்லாமிய சமுதாயமே, நன்மைகளின்பால் முந்திக் கொள்ளுங்கள், தீமையை விட்டும் உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா தொடராக கூறுகின்ற பொழுது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தும் மின் ரப்பிக்கும், அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கின்ற பாவ மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹு தஆலா இந்த பாவ மன்னிக்கப்பட்டவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற வானங்கள் பூமி அளவுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா, அந்த சுவனவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, சுவனவாதியுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வத்தர்ரா, அவர்கள் பணக்காரர்களாக இருக்கின்ற நிலையில் மாத்திரம் செலவழிக்க மாட்டார்கள். அவர்கள் கஷ்டமாக இருந்தால் கூட, தாங்கள் வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கின்ற நிலையில் கூட அல்லாஹ் தஆலாவின் பாதையிலே செலவு செய்வார்கள். வல் காதிமீனல் கைத, வல் காதிமீனல் கைத், வல் காதிமீனல் கைத் என்றால் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள், கோபப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு வருகின்ற கோபங்களை அவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிப்பார்கள். மனிதர்களுக்கு துரோகம் செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால் அவர்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், மேலே சொல்லி காட்டப்பட்ட பண்புகள் நல்ல மனிதர்களுக்கு பண்புகள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை விரும்புகின்றான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த பண்புகளை அல்லாஹு தஆலா சுவனவாதிகளின் பண்புகளாக இங்கே சொல்லி காட்டுகின்றான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே மனிதர்கள் என்ற ரீதியிலே ஏதாவது அநியாயங்கள் நடந்திருக்கும் அல்லது கோபப்பட்டிருப்போம். இந்த விடயங்களை நாங்கள் மன்னித்துக் கொண்டு நாளைய மறுமையிலே அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு சுவனத்தை அடைகின்ற மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அந்த மறுமையை அடைவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டிய ஈமானின் பலத்தை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம். ஈமானின் பலத்தை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம். மறுமை நாளையிலே எந்தவித சிபாரிசும் இல்லாத நாளிலே யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஏ மனிதர்களே, மனிதனே, ஆதமுடைய மகனே, இத்தகு ரப்பக்கும் பக்ஷௌ யௌமன், அல்லாஹு தஆலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். வஹ்ஷௌ யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, அந்த நாளிலே பிள்ளைகள் தந்தைகளுக்கு பிரயோசனம் அளிக்காத நாள். வலா மௌலூதின் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, தந்தையோ பிள்ளைகளோ ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு நாள். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹு தஆலாவுடைய இந்த வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம், உங்களை மறுமை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் குரூர், அல்லாஹு தஆலாவை விட்டும் நீங்கள் தூரப்பட்டு விட வேண்டாம் என்பதாக இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே முஸ்லிம்கள் எந்தெந்த ரீதியெல்லாம் பலமாக இருக்க வேண்டுமோ அந்தந்த ரீதியெல்லாம் நாங்கள் பலமாக இருக்க வேண்டும். எங்களது ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மறுமை நாளையிலே எங்களது நல்லமல்களை தவிர வேறு எந்த ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாது. நாங்கள் செய்த நல்லமல்களை தவிர வேறு எந்த ஒன்றும் உதவி செய்ய மாட்டாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உஸ்குரு ஹாதிமல் லத்தாத், மக்களே, மனிதர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு விதித்திருக்கின்ற மௌத்தை நீங்கள் அடிக்கடி ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். அது உங்களை நேர்வழிப்படுத்தும். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹுவும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, சல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபியின் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், எவர் என் மீது ஒரு ஸலவாத் சொல்கின்றாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரா,
அவர் மீது அல்லாஹு தஆலா 10 ஸலவாத்துக்களை சொல்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை பார்க்கின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.